பாலசுப்ரமணியம் 80s 90s காலகட்டத்தில் இசையின் பிறப்பிடமே எப்படி இளையராஜா வசம் இருந்ததோ அவரது இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல் உயிராய் மாறியது எனலாம். எழுதிய வரிகளை பார்த்து ஸ்ருதிக்கேற்ப பாடினால் அவ்வளவுதான், பாடல் ரெடி. இவற்றை மாற்றி ஒரு பாடலை எப்படி பாடினால் உயிர்ப்பிப்போடு இருக்கும் என்பதை இவரிடம் கற்றுக்கொள்ளலாம். உடலால் உயிரால் மட்டுமல்லாது ஆன்மாவோடும் இணைந்தால் மட்டுமே அப்படி பாட முடியும். அரை நூற்றாண்டுக்கும் மேல் ஒட்டுமொத்த இசை ரசிகர்களையும் தன்னிடத்தே தேக்கி வைத்திருந்த பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் 1966ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்ரீ 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 மரியாதை ராமண்ணா என்ற தெலுங்கு படத்தில் பாடகராக அறிமுகமானார். தமிழில் முதல் முறையாக MS விஸ்வநாதன் இசையில் பாட வாய்ப்பு கிடைத்த நிலையில் அவரது தமிழ் உச்சரிப்பு சரியில்லாததால் அந்த வாய்ப்பை இழந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? பிறகு MS விஸ்வநாதனிடம் தீவிரமாக தமிழ் கற்றுக்கொண்டு தமிழில் உச்சத்தை தொட்டார். எந்த தமிழ் உச்சரிப்பு சரியில்லை என்று சொன்னார்களோ அதே தமிழ் மொழியில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார். SPB அறிமுகமான காலகட்டத்தில் தமிழில் TM சௌந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ் போன்றோர் கோலோச்சி கொண்டிருந்தனர். அவர்களின் பாரம்பரிய இசையில் பாடிய பாடல்களுக்கு மத்தியில் SPB என்ற இளங்குரல் ஒன்று துள்ளலுடன் அறிமுகமானது. காதல், ஏக்கம், சோகம், அன்பு, நகைச்சுவை என நவரசங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தது அவரது குரல். எம்ஜிஆர் தொடங்கி விஜய் வரை அவர் குரலில் பாடாத நடிகர்களே இல்லை எனலாம். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அறிமுக பாடல் என்றால் அது SPB குரல்தான். ஒருவன் ஒருவன் முதலாளி, அதாண்டா இதாண்டா, வந்தேண்டா பால்காரன், தர்பார் என பட்டியல் மிக பெரியது. மறுபுறம் உலகநாயகன் கமல்ஹாசனின் அநேக தெலுங்கு படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் SPB. SPB சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். 16 மொழிகளில் 42,000 பாடல்கள், 45 படங்களுக்கு இசையமைப்பு, பல 100 படங்களுக்கு கதாநாயகனுக்கு பின்னணி குரல். அது மட்டுமல்லாது 73 திரைப்படங்களில் நடித்தும் உள்ளார். 4 மொழிகளில் 6 தேசிய விருதுகள், பல்வேறு மாநில அரசின் எண்ணற்ற விருதுகள் என அனைத்து விருதுகளும் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டன. உலக அளவில் பேசப்பட்ட காந்தி திரைப்படத்தில் காந்தியாக நடித்த பென் கிங்ஸ்லிக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் SPB. இப்படி தனது குரலால் மனிதர்களை கிறங்கடித்தவரை கொரோனா என்ற பெருந்தொற்று இளைப்பாற மரணத்தின் மடியில் அவரை இதே நாளில் தத்து கொடுத்தது. இப்படி இவரது புகழை பேசத் தொடங்கினால் ஒரு நாள் போதாது. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்ற அவர் பாடிய வரிகளுக்கு ஏற்ப இசை இருக்கும் வரையிலும் SPB-யை யாராலும் மறந்திட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை.